வெல்கம் டு அன்பரசி கிச்சன். இன்றைக்கி நம்ம அன்பரசி கிச்சனில் விரால் மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ விரால் மீன் வாங்கி நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கோம். அந்த மசாலா பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம் வாங்க. இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், 1.5 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், இஞ்சி பேஸ்ட் கொஞ்சம், தேவையான அளவு உப்பு, ஒரு எலுமிச்சைப்பழம், 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு மட்டும் நம்ம எடுத்து தனியாக வச்சிடலாம், அது இப்போ தேவைப்படாது. பாக்கி மசாலா பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம ஒன்று சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கலந்துட்டு லெமன் அது கூட புழிஞ்சு விட்டுக்கலாம். புழிஞ்சு விட்டு இந்த மாதிரி மசாலாவை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம், அதை பால் புழிஞ்சு இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீன் துண்டத்தை எடுத்து அது மேலே எல்லாத்தையும் நல்லா இந்த மசாலா படுற மாதிரி நம்ம பூசி விட்டுடலாம். இதை போல் ஒவ்வொரு மீனாக எடுத்து எல்லா மீனுக்கும் நம்ம மசாலா நல்லா பூசி எடுத்து வச்சிடலாம். இப்போ பார்த்தோன்னா இந்த மீன் துண்டுகள் எல்லாத்துலேயுமே நம்ம நல்லா மசாலா தடவிட்டோம். இப்போ மசாலா தடவி எடுத்து வச்சிட்டோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்ம மசாலா போட்டு எடுத்து வச்சுருக்கோம். இந்த மீன் துண்டெல்லாம் பார்க்குறதுக்கு எவ்வளோ தின்னாக எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை கட் பண்ணது நாமளே தான் கட் பண்ணியிருக்கோம். உயிரோட விரால் மீன் வாங்கிட்டு அதை எப்படி க்ளீன் பண்ணுறது, எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்து இந்த மீன் துண்டில் எல்லாம் மசாலா போட்டுட்டோம். இப்போ ஃப்ரிட்ஜில் இதை ஒரு 20 நிமிஷம் நம்ம வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ 20 நிமிஷம் இதை ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு, எடுத்துகிட்டு வந்தாச்சு. 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா இந்த மீன் மேலே தூவிட்டு எல்லா மீன்லேயும் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். எல்லா மீன்லேயும் நல்லா பிசறி விட்டுட்டோம். மீன் எல்லாம் நல்லா கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு நம்ம பொரிச்சிடலாம். இப்போ கடாயில் எண்ணெய் வச்சுருக்கோம். எண்ணெய் ஹீட் ஆகிட்டு இந்த மீன் துண்டெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம எண்ணெயில் சேர்த்துடலாம். இப்போ ஒன்று ஒன்றா எண்ணெயில் சேர்த்துட்டோம். இது நல்லா பொரிஞ்சிட்ருக்கு பாருங்கள். இப்போ ஒரு பக்கம் நல்லாவே பொரிஞ்சிடுச்சு. இதை திருப்பி விடலாம். இப்போ திருப்பி விட்டுட்டு இன்னொரு பக்கமும் நல்லா நம்ம பொரிஞ்சிருக்கான்னு பார்த்து எடுத்துட வேண்டியது தான். பாருங்கள் 2 பக்கமும் நல்லா பொரிஞ்சு செவந்து வந்துடுச்சு. இப்போ மீனை ஒன்று ஒன்றா நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ இந்த மீனை நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பராக பொரித்து எடுத்துட்டோம். இந்த மீனில் நம்ம போட்ட மசாலா எண்ணெயில் பிரிஞ்சு போகலை, மீனும் உடையாமல் சூப்பராக பொரித்து எடுத்துருக்கோம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்கு இன்னும் கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னா நீங்கள் ரெட் கலர் பவுடர் சேர்த்துக்கலாம், இல்லைனா காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கலாம். நான் இதெல்லாம் எதுவுமே சேர்க்கலை. இந்த மீன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஏன்னா நம்மளை இஞ்சி தேங்காய் பால் எல்லாம் சேர்த்துருக்கோம். இதெல்லாம் சேர்ந்து நல்ல வாசனையாக இருக்கும். இந்த மீனை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.